ஹாய்ங்க, வாங்க போகலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு வீடியோ. இது எந்த சம்மந்தமான வீடியோ அப்படின்னா, ஊருக்கு கிளம்பிட்டோம். எங்கள் ஊருக்கு, ஹஸ்பண்ட் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஒரு பண்டிகை, மாரியம்மன் பண்டிகை. அது நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ராசிபுரத்தில் மலையாம்பட்டின்னு ஒரு கிராமத்தில் அங்கே தான் போயிட்டுருக்கோம். மோஸ்ட்லி நாங்கள் எல்லா டைமுமே நாங்கள் 2 வீலரில் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எதனால அப்படின்னா, பஸ் வரும், பட் உள்ளே வராது. அவுட்டர்லேயே ஒரு 3 பஸ் வரும் அந்த குறிப்பிட்ட டைமுக்கு. அந்த பஸ் மட்டும்தான். ஸோ அதனால் பல்சரில் வருவோம். பட் நான் புதுசாக ஸ்கூட்டி வாங்கினனால என்னோடய பர்பஸ்க்காக ஸ்கூட்டியில் தான் போயிட்டுருக்கோம். எல்லாத்தையுமே கேரி பண்ண அதான் ஈஸியாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் வியூ பாயிண்ட் எல்லாமே. கிராமம் தானே ஃபுல்லாக. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் அவர் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார். நானும் அத்தையும் சேர்ந்து பூ கட்டிகிட்டு இருந்தோம். ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பூ கட்டிகிட்டு இருந்தோம். எனக்கு தெரியாது எங்கள் அத்தை பூ கட்டுவாங்கங்கிறதே எனக்கு தெரியாது. இப்போ தான் பார்த்தேன். அவ்வளோ அழகாக கட்டுறாங்க. நான் சும்மா லேர்னிங் தான், இப்போ தான் கற்றுக்குறேன். அப்புறமா காலையிலேயே கிளம்புறப்பே சொல்லிட்டேன் அத்தைக்கிட்ட, அரிசி ஊற வைங்க, காலையில் இட்லி சுட்டு சாப்பிட்லாம் எல்லாருமே, அப்புறம் மதியமாக நான்வெஜ் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அத்தையும் ஓகே, சரி நீ அலசிட்டு வா, அலசிட்டு சாப்பிடுன்னாராங்களா. அப்போ நிறைய குருவிங்கெல்லாம் வந்தது அலசுகிற டைமில். அப்புறம் அலசி எல்லாத்தையும் ஒரு பெரிய ஒரு போனி கொண்டு கொடுத்தாங்க. அதில் எல்லாத்தையும் போட்டுட்டு நான் சாப்பிட உட்காந்துட்டேன். செம்ம பசி, ரொம்ப டயர்டாக இருந்தது. ஏன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து ராசிபுரத்துக்கு வரணும். ஸோ ரொம்ப டயர்டாக சாப்பிட்டு அப்புறம் மாவாட்டை கிளம்பிட்டு அங்கே போகிற ஒரு வேறு மோர் எதை ஊற்றுனாங்கன்ட்டு போய் பார்த்து முடிச்சுட்டு அங்கே ஆட்டிட்டு மருதாணி வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சா, மருதாணி பறிக்க போய் மருதாணி பறித்து போட்டுட்ருந்தேன். அப்புறம் அப்புறமா அரைச்சி தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் இதுதான் எங்கள் வியூ. எங்கள் வீட்டு டெரஸ்லேருந்து பார்த்தோம்னா பக்கத்துலேயே மலை தான். நாங்கள் தான் இந்த ஏரியாவிலே கடைசிக்கு முன்னாடி வீடு. ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறமா ஈவினிங் பண்டிகைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈவினிங் சாமியை நல்லா பால் கொண்டு எடுத்து வருவாங்க. எடுத்து அந்த பால் குடத்தில் இருக்கிற தண்ணி, பால் எல்லாமே தீர்த்தம் எல்லாத்தையுமே சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நான் பார்த்துருக்கேன், பட் ஆனால் இந்த மாரியம்மனுக்கு நான் பார்த்ததில்ல. ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்கவே ப்ளசண்ட்டாக இருந்தது. ஓகே, வீடியோ ஷூட் பண்ணிட்டோம்னா நீங்களும் பார்ப்பீங்க அப்படின்ட்டு வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமியை பார்க்குறப்ப. ஒரு டைமும் ஒரு பாலில், அப்புறம் சந்தனத்தில், அப்புறம் குங்குமத்தில், அப்புறம் நெய் பன்னீர்லாம் அலங்கரிச்சாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் புதுப்பட்டி மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே சாமி கும்பிடணுமா. யூஸ்வலாக நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னா அங்கேயும் பண்டிகை தான். அது பெரிய மாரியம்மனாமா. ஸோ ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த மாரியம்மன் சுற்றி ஒரு குறிப்பிட்ட கிராமங்கள் எல்லாமே பண்டிகை வைப்பாங்களாமா. அந்த ஹிஸ்ட்ரி தெரியல. அப்புறம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. மாரியம்மன் சாமி போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் மார்னிங் அக்னி சட்டி எடுக்கிறது, பூக்குழி இறங்குறது, எல்லா ஃபெஸ்டிவலும் அடுத்த நாள். நாங்கள் ரெடி ஆகிட்டு நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். ஹஸ்பண்டோட பாட்டி வீடு அங்கே போய் ஒரு அட்டன்ஸ் போட்டுட்டு அப்புறமா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே தானே சாமி அழைச்சி அங்கே கொண்டு போவாங்களாமா. ஸோ அங்கே வந்தாச்சு. எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. அந்த கொட்டெல்லாம் அடித்து தானே எல்லாத்தையும் இங்கேருந்து அழைச்சிட்டு போவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துல இருந்து சாமியை கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் லைனாக எல்லாத்துக்கும் அந்த கொட்டு அடித்து அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
எல்லோரும் லைனாக சாமியை வேண்டிக்கிட்டு பூக்குழி இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அதை பார்க்குறப்ப, அந்த சாமியை பார்க்குறப்ப. அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோமா, வீட்டுக்கு கிளம்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தோம். அப்புறம் எங்கள் அத்தை கூ சும்மா கலாய்ச்சிட்டுலாம் இருந்தாங்க. அப்புறம் நான், என்னோடய சிஸ்டர் இன்லா எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறமா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. இது என் தம்பியோட பொண்ணு. ரொம்ப அழகாக க்யூட்டாக கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா நான்வெஜ்ஜுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மம்மி வெங்காயம் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அத்தை சாப்பிடவே இல்லையா, அப்புறம் அத்தை வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய சிஸ்டர் இன்லா எல்லாருமே அங்கே உட்காந்துக்கிட்டாங்க. அங்கே உட்காந்து ஃபுல்லாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்தது இந்த மூமெண்ட். அவள் அந்த பூ வச்சுருக்கிறவன் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட தங்கச்சி பொண்ணு. இது வந்து அந்த டிஷர்ட் வந்து என்னோட அண்ணா பொண்ணு.